தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் அழைத்தார், பிரபல நடிகர் புறக்கணித்தார். விஜய் அழைத்தார், பிரபல நடிகர் புறக்கணித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். ஜோசப் விஜய் நேற்றைய தினம் தொகுதி மறுவரை சம்பந்தமாக தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினார். இதில் தமிழக வெற்றி கழக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக ஆகிய கட்சிகள் சேர்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டனர். திமுக இந்த கூட்டத்தை புறக்கணித்தது. திமுகவின் தோழமை கட்சியான பிரேமலதாவும் புறக்கணித்தார். அதே நேரத்தில் திமுகவின் தோழமை கட்சியான மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு கமலஹாசனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் ஜோசப் விஜய். ஆனால் விஜய் அழைப்பை கமலஹாசன் புறக்கணித்துள்ளார். தொகுதி மறுவரைவு சம்பந்தமாக விஜய் கூட்டியுள்ள கூட்டம் ஒரு நாடகமே என்று அவர் கூறியுள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் கமலஹாசன் இருப்பதால் ஜோசப் விஜய் அழைப்பை நிராகரித்துள்ளார். கமலஹாசன் தற்பொழுது ராஜ்யசபா எம்பியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தயவில்தான் ராஜ்யசபா எம்பி ஆகியுள்ளார். ஆனால் அவர் வருடத்தில் பாதி கூட்டங்களுக்கு அவர் செல்வது கிடையாது. ஆர்வம் இல்லாமல் உள்ளார். பாராளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெறுவதும் கிடையாது. இதுவரை அவர் ஓராண்டு காலம் ஆகிவிட்டது பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு. இரண்டு கேள்விகள் தான் கேட்டுள்ளார். ஆக ராஜ்யசபா எம்பியாக உள்ளார், ஆர்வம் இல்லாமல் உள்ளார். அதே நேரத்தில் நேற்றைய தினம் ஜோசப் விஜய் கூட்டிய தொகுதி மறுவரைவு சம்பந்தமான எம்பிக்கள் கூட்டத்தை கமலஹாசன் புறக்கணித்துள்ளார். திமுக கூட்டணியிலேயே நீடிக்க கமலஹாசன் முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருடத்தில் ஆட்சியை பிடித்தது கமலஹாசனுக்கு துளியளவும் பிடிக்கவில்லை. தனக்கு பிறகு நடிக்க வந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட்டாரா என்ற ஒரு எண்ணத்தில் ஜோசப் விஜயை புறக்கணிக்க ஆரம்பித்துள்ளார் கமலஹாசன்.